ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 8ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் தமிழ் பேட்டர்ன் 8க்கு 100 மார்க்கு. இதில் 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை? தன் குற்றம் என தொடங்கும் திருக்குறள். திருவிகா சங்ககால புலவர்களாக குறிப்பிடுவர் 4 பெயர்களை எழுது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. சொற்சொடரில் அமைத்து எழுதுக. அழகு, அணிகலன். அதே மாதிரி ஊமை தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. உடலும் உயிரும் போல, மடை திறந்த வெள்ளம் போல. நோய் பெருக காரணம் என்ன? நெக்ஸ்ட்டு எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என சியாடல் கூறுகிறார். அதே மாதிரி எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். 34வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றது? 5x5 25. நீதி நெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்துள்ளது. நோயின் வகைகள், அவற்றை தீர்க்கும் வழிகள். கீழ்காணும் படத்தை வச்சு ஒரு 10 சொற்கள் எழுதணும். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம். அதே மாதிரி கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுது. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. அனுமதி இலவசம், 10% தள்ளுபடி. அறிவு செல்வத்தை அள்ளிச் செல்ல வாரீர். புத்தக திருவிழா எங்கு நடைபெறுகிறது? ஸோ பார்த்திங்கன்னா ஈரோடு. எத்தனை ஆண்டுகளான புத்தகங்கள் திருவிழா நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து உள்ளே எழுதணும். அதே மாதிரி புத்தக திருவிழா எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே புத்தக திருவிழாவுக்காக நுழைவு கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை யாது? 10% தள்ளுபடி. பள்ளியிலும் வீட்டிலும் உங்கள் பொறுப்புகள் எவையும் 5 எழுது. எழுத்துக்களுடைய தோற்றம். கட்டாய கல்வி குறித்து திருவிகா கூறும் செய்தி. திருக்குறள் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையினை சுருக்கி எழுது. வெட்டிக்கிளி சருகுமானம் நல்லா படிச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு கட்டுரை. நூலகத்துடைய தேவை. அதே மாதிரி நோய் வர காரணம், நோய் தீர்க்கும் வழிமுறை. இதான் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. நமக்கு 8ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண். இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு 15 கேட்டிருக்காங்க. இந்த சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு பொறுத்த வரைக்கும் புத்தக வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. மேட்ச் ஷீட் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே எவையினும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினா எண் 21 கட்டாய வினா. திருவிகா சங்க புலவர்களாக குறிப்பிடப்படுவோர் 4 பெயர்களை எழுதுக. அடுத்து நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை? யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை? தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? தன் குற்றம் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா 5x2 10. இதில் தொடர்களின் வகைகளை கண்டறிந்து எழுது. இதில் பார்த்தீங்கன்னா கடமை செய். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். அதே மாதிரி கீழ்காணும் சொற்களை பெயரச்ச வினைச்சையாக வகைப்படுத்துக. நெக்ஸ்ட்டு சொற்சொடரில் அமைத்து எழுதுக. அழகு, அணிகலன். பறவை சிறகடிப்பது அழகு. அணிகலன் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தங்கம் அணிவது அணிகலன். அந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி கலைச்சொல் தருக. டேலண்ட்டு, எர்பு. நிறுத்தற் குறியீடு கேட்டிருக்காங்க. ஊமை தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. சரியான மரபு சொல்லை எழுதுக. கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும். அதே மாதிரி 2x3 6. இதில் நோய்கள் பெருக காரணம் என்ன? அதே மாதிரி உரை பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையிலி. எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாடல் கூறுகிறார். அடுத்து 2x3 6. புத்தியினை தீட்டி வாழ வேண்டிய முறைகளை கவிஞர் கூறுவன யாவை? தமிழ் மொழியினை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்பிறழாமல் எழுதுக. ரொம்ப முக்கியம். மனப்பாட பாடம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்து எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும். எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றது?
அடுத்து 5x5 25 நீதிநெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுது. நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றி நீலகேசி கூறுவன. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம். அதே மாதிரி கீழ்காணும் படம் சார்ந்த சொற்கள் 10 எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. நமக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து 100 மார்க்கு. இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 வந்து கொடுத்துருக்காங்க. புத்தக வினாக்களை எப்போவுமே நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோடிட்ட இடம் பொறுத்துக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஏவேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் இடையிலி. ஓவிய எழுத்து என்றால் என்ன? மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றது? கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்திகள் யாது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தோன்னா வியங்கோல் வினைமுற்று விகிரிகள் யாவை? நோயின் 3 வகைகள் யாவை? அதே மாதிரி எவையும் 4 வினாக்களுக்கு மட்டும் இடையிலி. நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவனை யாவை? ரொம்ப முக்கியம். தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது? ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன? தமிழர் மருத்துவத்தின் மருந்துகளாக பயன்படுவன யாவை? திருவிகா குறிப்பிடும் சங்ககால புலவர்கள் பெயர் கூறு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினா கேட்டிருக்காங்க. ஓடையின் பயன்களாக வாணியதாசன் கூறுவன யாவை? நீர்நிலைகள் பற்றி சியாடல் கூறுநூற்றை எழுது. தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருமாற்றம் குறித்து எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகள் நீங்கள் கருதுவன யாவை? கல்வியின் பயன்களை எழுது. நிலவளம் காக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிப்பிராமல் எழுதுக கேட்டிருக்காங்க. குமரகுருப்பர் பாடல், திருக்குறள், தன் குற்றம். ஸோ இதான் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 3x8 24. திருக்குறள் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையினை எழுதுக. வெட்டிக்கிளியும் சருகுமானும் கதையினை சுருக்கி எழுது. தாய்மண் மீதான செவ்விந்தியர்கள் பற்று குறித்து சியாடல் கூறுவன யாவை? தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்தெழுது. கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. முன்னுரை, நோய் வரும் காரணங்கள், நோய் தீர்க்கும் வழிமுறைகள், வருமுன் காத்தல், உணவு மருந்தும் உடற்பயிற்சி. அடுத்து விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு பாராட்ட கடிதம் எழுதுதல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் வந்து 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 14 இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினாக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எவையேனும் 6 வினாக்கள் எழுதணும். 6 × 2 12. பகைவரிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை. ஓலைச்சுவடிகளின் நேர்கோடுகள், புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம். புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு ரொம்ப முக்கியம். தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது? செய்யுளின் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவன யாது? தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை? நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை? விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாடல் கூறுவன யாவை? அடுத்து எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையிலி. வினைமுற்று என்றால் என்ன? ரொம்ப முக்கியமான வினா, நல்லா படிச்சுக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்றுக்கு உரிய வேறு சொற்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓமை தொடரை பயன்படுத்தி தொடரமைக்க. பசுமரத்து ஆணி போல. இன்று ஆசிரியர் நடத்திய மனப்பாட பாடல் எனக்கு பசுமரத்து ஆணி போல என் மனதில் பதிந்தது அப்படின்னு எழுதிக்கலாம். இயற்கையினை பாதுகாக்க நீங்கள் மேற்கொள்ளும் 2 பொறுப்புகளை எழுது. படம் பார்த்து படம் தொடர்பான 4 சொற்களை எழுதுக. ஆயுர்வேத மருத்துவம். அதே மாதிரி அடிப்பிராமல் எழுதுக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கும். நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகள் நீங்கள் கூறுவன யாவை? கருதுவன யாவை? தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட உருவ மாற்றங்களை எழுது. முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. எழுவாய் வேற்றுமையினை விளக்கு. ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகள். இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க நாம் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திருவிகா குறிப்பிடப்படும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புவீர்கள்? கதை பகுதி பொறுத்த வரைக்கும் வெட்டிக்கிளி சருகுமான் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நூலகம் என்ற தலைப்பில் குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூலகத்தின் தேவை. அடுத்து கடிதம் எழுதுக கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் 2 நாட்கள் விடுப்பு வேண்டி வகுப்பு ஆசிரியருக்கு விடுப்பு விண்ணப்பம் ஒன்று எழுதுக. நெக்ஸ்ட்டு தொடரில் 16 என்ற எண்ணுக்கு தமிழ் எண்ணை எழுது. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 6 கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் காலாண்டு பொதுத் தேர்வு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 100 மார்க் வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா 60 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்களை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் 2 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, நோயின் 3 வகைகள் யாவை ரொம்ப முக்கியம், அதே மாதிரி தமிழர் மருத்துவத்தின் மருந்துகளாக பயன்படுவன யாவை, புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது, அதே மாதிரி வேணும் 3 வினாக்களுக்கு விடையிலி எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, வியங்கோல் வினைமுற்று விகுதி யாவை ரொம்ப முக்கியம், அதே மாதிரி எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவையான 3 வினாக்களுக்கு விடையிலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியினை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. இது ரொம்ப ஒரு முக்கியமான வினா, இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதே மாதிரி ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை, எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என சியாடல் கூறுகிறார், நோயின் வகைகளை அவற்றை தீர்க்கும் வழிகள் குறித்து நீலகேசி கூறுவன யாவை. ஸோ அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுது. நீ சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுது. மூளையின் வலது இடது பக்கங்களின் செயல்பாடுகள் குறித்து தொகுத்து எழுதுக. வெட்டிக்கிளியும் சருகுமானும் கதையை வந்து நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் விரும்பும் கவிஞர், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 8ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மார்க் பொறுத்த வரைக்கும் 100 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் சரியான விடையினை தேர்ந்தெடுத்துறதுக்கு ஒரு 10 இருக்குது. ஸோ புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஃபில்லப்ஸ் இருக்குது, மேட்ச் ஷீட் இருக்குது. அது கீழே எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழ் எவற்றை அறிந்து கொள்ள வளர்கிறது, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார், புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவியாது, நீலகேசியின் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை, யாருடைய உள்ளம் மாணிக்க போல் மாணிக்க கோயில் போன்றது. அதே மாதிரி வேறும் 4 வினாக்களுக்கு விடையிலி ஓவிய எழுத்து என்றால் என்ன, ஓலை சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன. நெக்ஸ்ட்டு விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாடல் கூறுவன யாவை, நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவன யாவை, தமிழர் மருத்துவத்தின் மருந்துகளாக பயன்படுவன யாவை. அடுத்து எவையும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க. மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றது, தேர்நிலை வினைமுற்று எவற்றை காட்டும், அழகிய மரம் எச்ச வகையினை விளக்கு, முற்றச்சத்தை சான்றுடன் விளக்கு. அடுத்து 4x4 16 உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுக்கிறது, புத்தியினை தீட்டி வாழ வேண்டிய முறைகளை கவிஞர் கூறுவன யாவை, நீர்நிலைகள் குறித்து சியாடல் கூறுவனொன்றை எழுதுக. பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஏவல் வினைமுற்றுக்கும் இயங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, வினையச்சத்தின் வகைகளை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்பெறாமல் எழுதுக கேட்டிருக்காங்க. வருமுன் காப்போம் பாடல், அடுத்து திருக்குறள் இருக்குது. அனைத்து வினாக்களுக்கு விரிவான விடையிலி. தாய்மண் மீதான செவ்விந்தியர்களின் பற்று சியாடல் கூறுவனவை, தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்தி, வெட்டிக்கிளி சருகுமான் நல்லா படிச்சுக்கோங்க. கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க, விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ்காணும் வினாக்களுக்கு விடையிலி ஆன்டிபயோட்டிக், நெக்ஸ்ட்டு தொடர்களை மாற்றுக, தமிழ் எண்களை எழுதுக. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 8ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைமிங் வந்து பார்த்தோன்னா 2.5 மணி நேரம், டோட்டல் மார்க் வந்து 100, பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 16 1 மார்க் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அடிப்பெறாமல் எழுதுக, எவையேனும் 9 வினாக்களுக்கு விடையிலி, தமிழ் எங்கு புகழ் கொண்டு விளங்குகிறது, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார், சான்றோருக்கு அளவாகுவது இது, ஓவிய எழுத்து என்றால் என்ன, நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை, வியங்கோல் வினைமுற்று விதிகள் யாவை, எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன, தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது, அதே மாதிரி ஓமை தொடருக்கு பொருத்தமான தொடர் பொறுத்துக, பசுமரத்தாணி போல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசுமரத்தாணி போல என்ன வரும்னு பார்த்தோன்னா என் மனதில் பதிந்தது, அதே மாதிரி விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். கலைச்சொல் பொறுத்த வரைக்கும் அது கேட்டிருக்காங்க, கான்ஸ்டன்ட், மரபு சொல்லை நிரப்புக. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் ஓரிரு வாக்கியத்தில் விடையிலி, தமிழ் மொழியினை வாழ்த்தி பாரதிதாசன் கூறுவனையாவை, ஓடையின் பயன்களாக வாரிதாசன் கூறுவனையாவை, எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுது, நீர்நிலைகள் குறித்து சியாடல் கூறுமற்ற எழுது, ஏவல் வினைமுற்றுக்கும் இயங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு, சமீபத்தில் நீ படித்த புத்தகம் பற்றி எழுது, உனக்கு பிடித்த காட்சியினை ஓவியமாக வரைக. அடுத்து 3x7 21, வெட்டிக்கிளியும் சருகுமானும் கதையினை சுருக்கி எழுது, தாய்மண் மீதான செவ்விந்தியர்களின் பற்று குறித்து சியாடல் கூறுமற்றை தொகுத்து எழுது, காப்பிய கல்வி குறித்து திருவிகா கூறும் செய்திகளை தொகுத்துள்ளது, தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்தி ரொம்ப முக்கியமான வினா, நல்லா படிச்சுக்கோங்க. கட்டுரை வடிவில் எழுதுக, விடை தருக பொறுத்த வரைக்கும் நான் விரும்பும் கவிஞர், விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பன். ஸோ இதுதான் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.